கூவம்பட்டி கிணறு பாருங்கள். கூவம்பட்டி கிணறு எத்தாச்சோடு இருப்பாருங்க. அது வீணாக உசுறு தப்ப மாட்டாங்க. இது 300 அடி டு 400 அடி வரைக்கும் பாருங்கள். நல்லா பாருங்கள், ஊற்றி பாருங்கள். மீன் கிடக்குது, ஆமை கிடக்குது பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுங்க தாத்தா இறங்கி நீச்சல் அடிப்பாங்க. பைப்பு பாருங்கள். பாருங்கள் மரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம்னு. குரங்குனா நிறையா இருக்குங்க பாருங்கள். நல்லா ஊற்று பாருங்கள். கிட்டே போய் காட்டினா வீந்துருவாங்க. அதாங்க செட்டே காட்டுறேன். சரி அடுத்து பார்க்கலாங்க வாங்க. இங்கே பாருங்கள் ஒயரு, மோட்ரு இது பைப்பு தண்ணி வருங்க. மோட்ரு அங்கே இருக்குங்க. அதோ அங்கே ஒரு இது தெரித்தாங்க, அதாங்க மோட்ரு காட்டுறாங்க அப்புறம் சிஸ்டம். பாருங்கள் தண்ணி இப்படி தாங்க வரும் பாருங்கள். தண்ணி இங்கே தாங்க, தண்ணி மோட்ரு போட்டால் தண்ணி வருங்க. இதாங்க சமையல் பாருங்கள். நல்லா பாருங்கள். இந்த பைப்பு வழியானா தண்ணி வரும். இதே வந்து அப்படியே இதை இறங்கி அப்படியே இப்படியே வருங்க. திரும்பி இப்படியே போகிறது அந்த இது திரும்பி பூமிக்குள்ளே போயிடுங்க. இப்படியே போயிட்டு கிணத்துல இருங்க. அடுத்தது பாருங்கள், அது சோளக்காடுங்க. சோளக்காடு பாருங்கள். ஒருத்தர் நிற்கிறா பார்த்தியா, அவர் லூஸுங்க. அப்படியே தான் இருப்பார். அடுத்த காட்டுறேங்க வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க நம்ம கூவம்பட்டி இயற்கை. கூவம்பட்டிங்க அவங்க ஓடுங்க. என்னதுங்க அது போகுது பாருங்க. ஐயோ ஏங்க அது பாம்புங்க. சரிங்க அடுத்தது பார்க்கலாம் வாங்க. வருங்க. குரங்கு அப்படியே கீச்சு போடுறேங்கண்ணே தேங்காங்க. பாருங்க ஒன்று ஒன்று அப்படியே வீந்து கிடக்குங்க. பாருங்க சோளம்னா பாருங்கள். நாங்கள் தாங்க அங்கே ஏங்க அத்தை பார்க்கலாம் வாங்க. சோளக்காடு பாருங்கள். சோளக்காட்டுக்குள்ளே சொக்க வச்சவளி பாருங்கள். நல்லா பாருங்கள். ஐயா போஸ் குடியா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குண்ணா அங்கே பாருங்க. போஸ் குடியா வேறு எங்கள் ஆயாங்க. எங்கள் ஆயா பாருங்கள் தூக்கிட்டு போகிறாங்க. சரிங்க. அவர் போகிறாங்க. இப்போ எங்கள் ஆயாக்கிட்ட காட்டுறாங்க. இல்லையா வருங்க என் தம்பி பாருங்க. எங்கள் ஆயா அங்கே சோளத்தட்டா இருக்கிறாங்க. ஆயாங்க வரியா? எங்கள் ஆயா சோளத்தட்டா இருக்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ போடுறேங்க பாரு. எங்கள் ஆயா எப்படியா இருக்கிறாங்க பார்த்துறியா? எங்கள் கொள்ள தாங்க. அவங்க ஒரு பனை மரம் இருக்குது தெரியா, அந்த பனை மரம் தான். பனை மரத்துலலாம் நிறைய நுங்குலாம் கிடைக்கும் பாருங்கள். எம்மா பெரிய பனை மரம், எத்தனை பனை மரம் இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி பனை மரம் தான். பனை மரம்னா நொங்கு நிறைய கிடைக்கும். இப்போ இல்லை, நொங்கு சீசன் தான். பாருங்கள் தென்னை மரம்னா பாருங்கள். தென்னை மரம் சுற்றி சோளக்காடு தான். யாராவது வந்து திருண்ண கூட தெரியாது. பாருங்கள் சாஞ்சிட்டு இருக்கும் மரம். வெட்டினா அவ்வளோதான் வீந்துடும். பாருங்கள் எம்மா பெரியம்மா இதெல்லாம் பெரிய மலைப்பாம்பு வந்தாலும் தெரியாதுங்க. பாருங்கள் அப்படியே போனால் காலனிங்க. ஊர் தெரு காலனி அந்தாண்ட காலனி, அந்தாண்ட காலனி தெரு, காலனி தெருவு, அந்தாண்ட ஊர் தெருவு, அப்புறம் அந்தாண்ட மாமந்தூர், அது ஆத்தூர். பாருங்கள் நல்லா பாருங்கள். சித்தேரி காட்டுக்கு அந்தாண்ட சித்தேரி ஊர் தெரியாதுங்க. ரொம்ப தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் அந்தாண்ட. பாருங்கள் இன்னும் போய் கூட காட்டுறேங்க. அங்கே ஒருத்தருங்க நிற்கிறாங்க பாருங்கள். ஒரு மாடு இருக்கா, அந்த மாடு எங்கள் ஃப்ரெண்டோடுங்க. அங்கே ஒருத்தர் வராங்க பாரு. சொல்லியா எங்கள் ஆயா கூப்பிட்றாங்க. அவங்க ஒருத்தர் நிற்கிறாங்க. சுற்றி மாடு பாருங்கள். எம்மா பெரிய காடு எல்லாம் ஊர் பாருங்கள். சுற்றி ஒன்றுமே தெரியலங்க. வருங்க ஒன்றுமே தெரியல. சரிங்க பாய். அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இன்னும் நிறைய வீடியோ போடுறேன்.